ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த் பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி காட்டுறாங்க. ராணி வந்து அவங்க பொம்மியை நினச்சி கூப்பிடவும் உடனே பொம்மி வந்து வந்துருந்தாங்க. அப்போ ராணி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு நாளைக்கு என்ன பண்ணுற போகிறேன்னு தெரியல. நாளைக்கு வந்து நான் காளி மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு காட்டுக்குள்ளே போய்க்கோ சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 5 தீர்த்தம் தண்ணியும் கொண்டுட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அப்படியே நான் கொண்டுட்டு வந்தாலும் எப்படி நம்ம வந்து தாடிக்காரனை கண்டுபிடிக்கிறது? தாடிகாரன் இருக்கிற இடம் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாதுலக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே பொம்மி சொல்கிறாங்க, ராணி நீ எப்போ வந்து காளியாக நீ வந்து வேஷம் போடுதியோ அப்பவுமே நீயா இருக்க மாட்ட. உனக்குள்ளே என்ன நடக்குன்னு உனக்கே தெரியாது. அதனால நீ அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும், என்னக்கா நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ராணி கண்டிப்பாக வந்து நீ இந்த வந்து காளி வேஷம் போட்டுட்டு நீ வந்து மாறும்போது உனக்குள்ள என்ன நடக்குன்னு உனக்கே தெரியாது. உன்னை மீறின ஒரு சக்தி வந்து உனக்குள்ளேயே வந்து உனக்கு வரும். அப்படி வரும்போது நீ காட்டுக்குள்ள போகும்போது உனக்கு 5 தீர்த்தம் தண்ணி ஒன்று உனக்கு லேசில் கிடைச்சிடாது. அதை தடுக்கிறதுக்காக நிறைய தீய சக்தி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் மீறி தான் உனக்கு 5 தீர்த்தம் தண்ணியும் உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது சித்தார்த்து வந்து எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய வந்துடும். அப்படி இருக்கும்போது நீயே வந்து சித்தார்த்தை தேடி நீயே அந்த இருக்கிற இடத்துக்கு நீ போயிடுவ. போனதுக்கு அப்புறமா அந்த தீர்த்தம் தண்ணி எல்லாமே வந்து அவர் மேலே ஊற்றும் போது அவர் கல்லா இருக்கிறாருல, அவர் நல்லபடியாக மாறிடுவார். மாறினதுக்கு அப்புறமா உன் கூடயே அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லவும், அக்கா நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அண்ணா நீ சொல்கிற மாதிரிக்கு எல்லாமே நடக்குமாக்கா? என்னுடைய தாடிகாரன் கிடச்சிருவானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக வேம்பு சார் உனக்கு கிடச்சிருவாரு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதுக்குள்ளே பூஜை எல்லாம் தான் அவன் நம்பூதிரி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ராணிக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறகுது. அக்கா நீ சொன்ன போகிறது எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சித்தார்த்து தான் காட்டுறாங்க. சித்தார்த்து வந்து கழுத்தளவுக்கு அவங்க கல்லாக மாறிட்டாங்க. ஐயோ என்னால் இந்த வலியை தாங்க முடியலையே, இதுக்கு என்னுடைய உயிர் போயிட்டா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனால் அந்த வலியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து வந்து அவங்க வந்து ரொம்பவே அந்த வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா மனம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சித்தார்த்து நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் பாரு, என்னை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினீங்க, இப்போ தானே என்னுடைய ஆட்டமே சூடு பிடிச்சிருக்குது. நான் இதை விட்டு நான் சித்தார்த்தை வந்து கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என் எச்சினி கூட சேர்ந்து நான் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை வச்சு நான் என்னெல்லாம் நான் செய்ய போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மனோவோட சக்தி எல்லாத்தையுமே இழக்கணும், அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்பூதிரி வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா தாத்தாவும் பாட்டி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சித்தார்த்துக்கு என்ன நடந்துச்சு, எங்கே இருக்கிறான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம அந்த பூஜையை வர நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும், அப்போ தான் சித்தார்த்து வர காப்பாற்ற முடியும்னு நம்பூதிரி சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இந்த பூஜை நல்ல மாதிரிக்கு செஞ்சு முடிக்கலன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு அதையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க தர்ஷினியும் மலரும் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பூஜையை நம்ம நல்ல மாதிரிக்கு செய்து முடிப்போமா அப்படிங்கவும், அது மட்டுமா ராணி வந்து காளி விஷம் போட்டுட்டு அவள் காட்டுக்குள்ளே வர போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவள் வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ண போகிறாலும் தெரியல, காட்டுக்குள்ளே அவளை தனியாக அனுப்பிவிட்டா என்னெல்லாம் நடக்க போதே தெரியல, இதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து தாத்தா சொல்கிறாங்க, அங்கே பாரு அஞ்சலை, நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, ராணியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவளுக்கு பொம்மியோட முழு ஆசீர்வாதமாக அவளுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கடவுள் ஆசீர்வாதமாக அவளுக்கு இருக்குது. அதுக்காக தானே நம்ம இந்த பூஜையை வந்து நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்ல மாதிரிக்கே நடக்கும் அப்படின்னு வந்து தாத்தா வந்து அஞ்சலை பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனாலும் பாட்டி வந்து ஒரு பயத்திலே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் வந்து இது எல்லாமே நல்ல மாதிரிக்கு நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவள் காட்டுக்குள்ளே போகும்போது அவளுக்கு நிறைய இடைஞ்சல்லாம் வரும், அதெல்லாம் மீறி தான் அவள் வந்து அதை எல்லாத்தையும் செய்யணும். என்ன பண்ண போகிறாளோ தெரியல, அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவளுக்கு வயிறு பெருசாயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த சந்தோஷத்தை கூட நம்மளால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு அஞ்சலை பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாவித்திரியும் அவங்க தமனாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க, நான் என் பையனை இழந்துக்கிட்டு இங்கே தவிச்சிட்டு நின்றுருக்கிறேன், ஆனால் இவங்க என்னென்னா இந்த மாதிரிக்கு ராணியை பார்க்கணும் சித்தார்த்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மனோவை காணலையே. உங்கள் ஒரு நாளாவது மனோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்களா என்ன? என்ன இருந்தாலும் சரிதான், இவங்களுக்கு சித்தார்த்து மட்டும் இருந்தாலே போகிறோம், அந்த ராணி இருந்தாலே போகிறோம், என் பையனை பற்றி யாருமே நினச்சி கவலைப்படுறதே கிடையாது. ஏன் பெற்ற தகப்பனுக்கே கவலை கிடையாது, அவரே வந்து நம்மளை அழிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சாவித்திரி வந்து இவங்க மேலே எல்லாத்துலேயும் கோபத்தோட
குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா தமனா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரகுராம் வந்து எப்படியாவது மனோவை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. இப்போ அவர் சொன்ன ஒரே காரணால மனோவும் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில ஆயிட்டான். நான் என்ன பண்றதுக்கு, என் மனோவை இழந்துக்கிட்டு நான் இப்படி நின்றுட்டு இருக்கேனே, என் மனோ இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு தமனா சொல்லவோ அப்ப சாவித்திரி வந்து தமனா கிட்ட சொல்றாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பா வந்து மனோ வீட்டுக்கு வருவான். அவன் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம எனக்கு மகனாவும் வருவான், உனக்கு புருஷனாவும் வருவான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கவும் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா ரகுராம் சித்தப்பாவை பாருங்க, அவனை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவரை பத்தியும் ஒரு விஷயமும் தெரியல. இங்க வேற பூஜையெல்லாம் பண்ண போறாங்களா, இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவன் மனம் வேற பொம்மியும் ராணியும் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரிக்கு மாறிட்டான். இப்ப என்னென்ன நடக்க போதே தெரியல. நாளைக்கு வேற ராணி வேற இந்த மாதிரிக்கு காட்டுக்குள்ள போக போறா. அதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது. அவங்க ஜெயிச்சுக்கிட்டு வராங்க மாதிரிக்கு தெரியுது, நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரிக்கு எனக்கு தெரியுது. எப்படி இருந்தாலும் சரிதான், எனக்கு மனம் கிடைச்சிட்டா மட்டும் போற அப்படின்னு தமனா சொல்லிட்டு இருக்கிறாங்க.